உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராணிக்கு யாரெல்லாம் துணையா இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இச்சாதாரி சாபம் விட்டுருக்கு. அவங்க எல்லாருமே அதை அனுபவிக்கணுங்கிறது விதி. மாமா, இச்சாதாரியோட சாபத்தை தடுத்து நிறுத்துற சக்தி அந்த ஈசன் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. ராணி, உனக்கு ஒண்ணும் ஆகல? என்னடா வண்டி ஓட்டுறீங்க? என்ன பண்றேன்னு பாருங்க. உள்ள நல்லா பாத்துட்டேன். வண்டிக்குள்ள யாருமே காணோம். என்னயா சொல்ற? மெய்யாலுமே வா? ஆமா ராணி, நீ வேணா வந்து பாரு. என்னயா இது மாயாஜாலமா இருக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. வண்டி எப்படி அம்மா வேகமா வந்துச்சு? தெரியல ராணி. ராணி, என்னாச்சு? ராணி, என்ன யாரோ கல்லால் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, வலிக்குது ராணி. எவன்டா அது ஒளிஞ்சு நின்னு கல்ல வீசுறது? தைரியமான ஆளாந்தா நேருக்கு நேரா வந்து சண்டை போடுறா. ராணி, ஐயோ. ராணி, இந்த சங்குல மரகதலிங்கத்தோட சக்தி முழுசும் இதுல இருக்கு. நீ இப்ப போக போற செங்காடு ரொம்ப ஆபத்தானது. அத நீ கடக்கணும்னா நீ நிறைய ஆபத்துகளை சந்திக்க வேண்டியதா வரும். அந்த ஆபத்துகள் உன்னை அந்த கறந்த பூவை எடுக்க விடாம தடுக்கும். உன்னை அந்த செங்காட்டுக்குள்ள போக விடாம செய்யும். எந்த உருவத்துல வேணாலும், ஏன் உருவமே இல்லாம அருவமா கூட ஆபத்துகள் உன்னை நோக்கி வரும். அப்படி ஆபத்து உன்னை நெருங்கும் போது அந்த நேரத்துல நீ ஏன் எதுக்குன்னு யோசிக்க கூட உனக்கு நேரம் இருக்காது. அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில அந்த ஆபத்தை நீ எதிர்கொள்ள இந்த சங்கு உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எந்த நேரத்துல அந்த ஆபத்தை எதிர்கொள்ள முடியாம மனித சக்தி தோத்து போகுதோ அந்த நேரத்துல தான் நீ இந்த சங்க பயன்படுத்தணும். இதுல இருக்கிறது அந்த மகாதேவனோட சக்தி. அந்த சக்தி இந்த சங்கின் மூலமா உனக்கு ஒரு முறை உன்னோட நிக்கும். சங்கின் மூலமாவா? அப்படின்னா நீ ஒரு தடவை மட்டும் இந்த சங்க பயன்படுத்தி உனக்கு உண்டான ஆபத்திலிருந்து நீ வெளியே வரலாம். மறுமுறை நீ இதை பயன்படுத்த முடியாது. அந்த சக்தியை வச்சுதான் இங்க நான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். சரிங்க சித்தர்சாமி. மனசுல அந்த ஈஸ்வரனை நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து உன்னோட இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. ஓ, ராணி, வலிக்குது. என்ன நடக்குதுங்க? என் உடம்புல எரியுது. என்ன சித்தப்பா, என்ன பண்ணாலும் அந்த ராணியை நெருங்கவே முடியல. அடச்ச, என்ன சாமி
உங்களாலையும் ராணியை ஒண்ணும் பண்ண முடியாதா? தமனா, ரகுவரன், நீங்க 2 பேரும் கோவப்படாதீங்க. ராணி கையில இருக்கிறது சாதாரண சங்கே இல்ல. அந்த பிடிமன் சித்தர் அவர் குடியில வச்சிருக்கிற மரகத லிங்கத்துக்கு ரொம்ப வருஷமா பூஜை பண்ணி அதோட சக்திய இந்த சங்குல ஏத்தி இருக்காரு. ரொம்ப வலிக்குதாயா? ராணி வலிக்குது. இன்னும் கொஞ்ச தூரம் தான், பொறுத்துக்கோனா. யோ, திடீர்னு ஏதோ நாத்து அடிக்கிற மாதிரி இல்ல? எனக்கு அந்த மாதிரி எதுவும் வரலையே. யோ, என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணுல ராணி, இங்க பக்கத்துல ஏதோ ஒரு பூ இருக்கும் போல. அந்த பூவோட வாசம் அப்படியே காத்துல கலந்து அப்படியே கம கமன்னு வருது. அவன் பாட்டுக்கு போறான். என்னாச்சு இவனுக்கு? யோ தாடிகாரா, யோ ஒருவேளை அந்த இச்சாதாரி எதுவும் பண்ணிச்சா? யோ, நீ என்ன இப்படி ரசிச்சுன்னு இருக்கிற? இது ஒரு சாதாரண பூ தானே? நம்ம காணாததை கண்டுட்ட மாதிரி இப்படி பார்த்துன்னு இருக்கிற? வாயா, வா வாயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.